அதிர்ஷ்டம் மாறும் அழகான கிராமம். ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் வீரா என்ற ஒருவர் வாழ்ந்தார். தான் மிகவும் ஏழையாக இருப்பதை நினைத்து அவன் கவலைப்பட்டான். அவரின் மனதில் ஒரு கவலைதான். எப்படி என் மகளை நல்ல வாழ்க்கைக்கு திருமணம் செய்து வைப்பேன்? அவரின் மகளின் பெயர் யாழ்விழி. ஒருநாள் யாழ்விழி தந்தையிடம் கேட்டாள், அப்பா, ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? வீரா கண்களில் கண்ணீர் விட்டபடி சொன்னார், நான் ரொம்ப ஏழை மகளே, உனக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியுமா என்பது எனக்கே தெரியல. அப்போது யாழ்விழி நிமிர்ந்து நம்பிக்கையுடன் சொன்னாள், அப்பா, கவலை வேண்டாம், என் அதிர்ஷ்டம் என்னோட வந்திருக்கும். நாளைய காலை எது உங்களுக்கு முதலில் எதிரில் வருதோ அதை அழைத்து வாருங்கள். நீங்கள் அழைத்து வரும் எந்த உயிரினத்துடனும் என்னை மணந்து வையுங்கள். அதுதான் என் விதி. அடுத்த நாள் விடியற்காலையில் வீரா 4 திசைகளிலும் பயணம் ஆரம்பிக்கிறார். காட்டில் சென்றார், வயலில் சென்றார், மனிதர்களை எங்கும் காணவில்லை. மிகவும் சோர்ந்து வீடு திரும்பினார். அந்த நேரத்தில் அவர் கண்களில் பட்டது ஒரு அழகான மயில். இந்த மயிலே எனக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்டமா? அந்த மயிலைக் கொண்டு வீடு திரும்பினார். மகளே, நான் யாரை என்னுடன் அழைத்து வந்திருக்கிறேன் என்று பார். இதோ மகளே, இதுவே உன் அதிர்ஷ்டம். யாழ்விழி அதை ஏற்றுக்கொண்டாள். நான் சொன்னது போல வருத்தம் இல்லை. இதுதான் என் விதி. மறுநாள் யாழ்விழிக்கும் திருமணம் செய்து கொள்கிறீர்கள். இதற்குப் பிறகு மயில் மற்றும் யாழ்விழி காட்டிற்குச் சென்றன. ஒரு கிணற்றுக்கும் ஒரு பெரிய மரத்திற்கும் இடையில் யாழ்விழியைக் காணலாம். அவள் அருகில் வந்து மயிலிடம் சொல்கிறாள், இது எங்கள் வீடாக இருக்கும். இங்கே மரங்கள் உள்ளன மற்றும் தண்ணீரும் கூட இருக்கிறது. எல்லாம் அமைதியாக இருந்தது இரவின் அமைதியில். யாழ்விழிக்கு கனவில் ஒரு தேவன் கிணற்றிலிருந்து தோன்றினார். தேவன் சொன்னார், நான் இந்த காட்டின் கடவுள். நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீ இந்த காட்டின் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து அந்த மயிலின் மீது ஊற்று. அது மனிதனாக மாறும். திடுக்கிட்டு எழுந்தாள். அவள் சுற்றிப் பார்க்கத் தொடங்குகிறாள். காலை வந்தவுடன் அவள் மயிலிடம் எல்லாவற்றையும் சொல்கிறாள். பிறகு அவள் கிணற்றுக்குச் செல்கிறாள். யாழ்விழி சிறிது நேரம் யோசிக்கிறாள். கிணற்றில் தண்ணீரை எப்படி வெளியே எடுப்பது? பிறகு அவள் மயிலிடம், நீங்கள் மரத்தின் மெல்லிய கிளைகளை உடைத்து எடுத்து வாருங்கள். நான் அவற்றிலிருந்து ஒரு கயிற்றை உருவாக்குவேன். இப்போது மயில் காட்டுக்குள் பறந்து சென்று மரங்களை பார்க்கிறது. அவன் சிறிய கிளைகளை உடைத்து ஒரு கட்டுக்குள் போடுகிறான். அதே கிளைகளைக் கட்டி யாழ்விழியிடம் கொண்டு வந்தது அவள் ஒரு கயிற்றைச் செய்கிறாள். மயிலும் அவளுக்கு உதவுகிறது. கயிறு தயாரானதும் அதன் முனையில் ஒரு சிவப்புத் துணியைக் கட்டுகிறார். அவள் கயிற்றை கிணற்றில் வீசினாள். சிறிது நேரத்தில் கிணற்று நீரில் சிவப்புத் துணி நனைந்தது. கயிற்றை மேலே இழுத்ததும் ஈரமான சிவப்புத் துணியை கயிற்றிலிருந்து பிரிக்கிறாள். அந்த தண்ணீரை மயிலின் மீது ஊற்றினாள். அந்த நேரம் அந்த மயில் ஒரு அழகான இளைஞனாக மாறினான். அந்த இளைஞனே அவளது அதிர்ஷ்டமான கணவன். இருவரும் சந்தோஷமாக வாழத் தொடங்கினர். ஆற்றங்கரையில் ஒரு குடிசை அமைத்து வாழ்ந்தனர். சிறிது தூரத்தில் ஒரு பெரிய ராஜ்யத்தில் ராஜா இறக்கிறார். அந்த ராஜாவிற்கு குழந்தைகள் இல்லை. அடுத்த ராஜா யார் என்று முதலமைச்சர் கவலைப்படுகிறார். பின்னர் 2 சாதுக்கள் அங்கு வந்தனர். வந்து பொதுச் செயலாளரிடம் கூறுகிறார், இந்த ராஜ்யத்தின் புதிய ராஜாவும் ராணியும் வடக்கு திசைக்கு செல்வார்கள். ஒரு சிறிய குழுவை அழைத்துக் கொண்டு வடக்கு நோக்கிச் செல்லுங்கள். அவர் ஆற்றங்கரையை அடைந்தவுடன் அவர் தனது கையை உயர்த்தி இராணுவத்தை நிறுத்துமாறு சைகை காட்டுகிறார். கணவனும் மனைவியும் சேர்ந்து தங்கள் குடிசையை கட்டுகிறார்கள். பொதுச் செயலாளர் அவர்களிடம் செல்கிறார். அவர் இருவருடனும் கைகுலுக்குகிறார் மந்திரி. யாழ்விழியையும் அவளுடைய கணவனையும் பார்த்து சொன்னார்கள், நீங்களே எங்கள் புதிய ராஜா, ராணி. அவர்கள் இருவரையும் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர். மக்கள் அனைவரும் அவர் மீது பூக்களைத் தூவி அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு நடைபெற்றது. கணவர் ஒரு ராஜாவினுடையை அணிந்துள்ளார். யாழ்விழிக்கும் ராணியினுடை கொடுக்கப்படுகிறது. முழு அரச சடங்குகளுடன் முடிசூட்டு விழா நடைபெற்றது.
அதற்குப் பிறகு ராஜாவும் ராணியும் இருவரும் ஏழைகளுக்கு தர்மம் செய்து மக்களிடமிருந்து அன்பைப் பெற்றார்கள். அந்த நேரத்தில் யாழ்விழி அவள் அப்பா நினைவில் வந்தார். உடனே, என் தந்தை வீரா இங்கே வரணும். உடனே சிப்பாய்கள் சென்று அழைத்தனர். வீரா மகிழ்ச்சியுடன் அரசவைக்கு வந்தார். அவர் மகளையும் புதிய ராஜாவாக மாறிய கணவனைப் பார்த்தார். யாழ்விழி அன்புடன் சொன்னாள், அப்பா, நான் உங்க யாழ்விழி. வீரா மகிழ்ச்சியடைந்து கூறினார், மகளே, மனிதனுக்கு எப்போதும் விதியின் மேல்தான் நம்பிக்கை இருக்கணும். பொறுமை வைத்திருந்தால் அதிர்ஷ்டம் ஒரு நாள் நிச்சயம் வரும். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். ராஜா, ராணி இருவரும் ஏழைகளுக்கு உதவிக்கொண்டு மக்களிடமிருந்து அன்பைப் பெற்றனர். இக்கதையின் பலன் பொறுமை, நம்பிக்கை, அதிர்ஷ்டம் ஒருநாள் நீங்கள் நினைக்காத உயரத்தில் நிறுத்தும்.